Hi students, welcome to KC Botany. நாம் இந்த வீடியோல 11th zoology அதாவது pure science zoology ஸ்டூடண்ட்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாம் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போறோம். ஸோ நமக்கு எக்ஸாம் டைமிங் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 3 நாள் ஸ்பேஸ் இருக்குது, 3.5 days வந்து ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 13 லெசன்ஸ் வந்து படிக்கணும். ஸோ பாட்னியில் 15 படித்தோம், அதை விட 2 லெசன்ஸ் வந்து நமக்கு கம்மி. ப்ளஸ் வந்து இதில் ஒரு சில லெசன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா, இதில் புக் பேக் கொஷின்ஸுமே கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு லெசன்லையும் என்னென்ன புக் பேக் கொஷின்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சுவாலஜி பொறுத்த வரைக்கும் புக் பேக்கு கேட்பாங்க, அட் த சேம் டைம் ஈக்குவலாக புக்கின்னு என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின், சரிங்களா, புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 marks நல்லா படிச்சிங்க. 1 marks படிச்சிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டைம் எல்லாமே நிறைய 1 marks புக் பேக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அதே போல் இந்த டைம் ஒரு 13 அல்லது 12 1 marks-ஆவது நீங்கள் புக் பேக் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ் வந்து எது இதில் வரும் அப்படின்னு சொல்லிடுறோம், நீங்கள் அதையும் பார்த்துங்க. ஸோ இது ஒரு டென்டேட்டிவ் ஸ்டடி பிளான் தான், சரிங்களா. உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க, அதேமாதிரி டைமிங்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 4 லெசன்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, சரிங்களா. மினிமமாக மார்னிங்கில் 2 லெசன், ஆஃப்டர்நூனில் 2 லெசன். இது வந்து ரிலாக்ஸாக படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா 5 லெசன்ஸ் கூட நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும். ரிவிஷன் ஃபுல் டே ரிவிஷன் பண்ண முடியும். நீங்கள் 5 லெசன்ஸாக படிச்சிங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு நாள் வந்து ஃபஸ்ட் லெசனும் 12வது லெசன்ஸும் கொடுத்துருக்கேன். இது ஏன்னா ரெண்டுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் லெசன் சின்னது, 12வது லெசனும் சின்னது. அதில் கூடிய கம்ப்ளீட்டாக 1 marks 2 marks 3 marks அண்ட் 5 marks வந்து படிச்சிருங்க. அதே போல் அடுத்த நாள் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா 2nd லெசன் 3rd லெசன் கொடுத்துருக்கேன். ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா 6th லெசனும் 9th லெசனும். ஸோ அதுக்கடுத்து 22ஆம் தேதி 5th லெசனும் 7th லெசனும் ஆஃப்டர்நூனில் 10 and 11 கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கடுத்து 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 4, 8 and 13 லெசன் கொடுத்துருக்கேன், சரிங்களா. தமிழ் மீடியமாக இருந்தாலும் நம்பர்ஸ் மட்டும் பார்த்துங்க, சரிங்களா. தமிழ் மீடியத்துக்குன்னா பாடம்னு எழுதும், அவ்வளோதான் வித்தியாசம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா. 2 marks 3 marks பார்த்துங்க. ஆஃப்டர்நூனில் ஃபுல் ரிவிஷன். சப்போஸ் நீங்கள் இதே ஒரு நாளைக்கு 5 லெசன்ஸாக படிச்சிங்கன்னா இதில் 5 லெசன் கம்ப்ளீட் ஆகிடும், இதில் 5 லெசனை இங்கே ஒரு லெசன் மட்டும் படிச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய டைமிங்கை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் கொடுத்துக்கலாம், சரிங்களா. இது எல்லாமே டென்டேட்டிவ் தான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிங்க. கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி படிச்சிங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து சென்டம் எடுக்கணும், தாராளமாக எடுக்கலாம். பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் சென்டம் எடுக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது, சரிங்களா. அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு நீங்கள் படிச்சிங்கன்னா தாராளமாக எடுக்கலாம் ஓரளவுக்கு, சரிங்களா. ஒரு சில பேர் 40 இந்த மார்க்ஸ் போதுன்னா ஒரு குறிப்பிட்ட லெசன்ஸ் மட்டும் படிங்க, சரிங்களா. அதுவே உங்களுக்கு வந்து போதுமாக இருக்கும். ஒரு 6 லெசன்ஸு, ஒரு 7 லெசன்ஸ் இந்த மாதிரி படிச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் இந்த இதை பார்த்துங்க. டெய்லியும் புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 marks மார்னிங்கு ப்ளஸ் வந்து ஈவினிங்கு, சரிங்களா. ஒரு நாளைக்கு 5 லெசன்ஸை பாருங்கள். மார்னிங் 5 லெசன், ஈவினிங் 5 லெசன், அப்படியே குயிக்காக ரிவிஷன் கொடுங்க. ஒரு 10 இப்போ 1 marks 20 1 marks இவ்வளோ தான் இருக்குது ஒரு லெசனுக்கும், சரிங்களா. அதனால் காலையில் ஒரு 1/2 hour 1 marks, ஈவினிங்கில் ஒரு 1/2 hour 1 marks, இந்த மாதிரி பார்த்தீங்கனாலே 2 நாளில் நிறைய டைம் ரிவிஷன் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம எக்ஸாம் டைமில் நாளைக்கு முன்னாடி நாள்னா அப்போ படிச்சுக்கலாம், 1 marks தானே, சரிங்களா. 1 marks தானே கிடையாது, 1 marks 15 1 marks இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அதுக்கு நம்ம எத்தனை 3 marksனால் 5 படிக்கணும், 2 marksனால் கிட்டத்தட்ட 7 கொஷின்ஸ்க்கு வந்து படிக்கணும், சரிங்களா. இங்கே வந்து 1 marks தான். அதனால் நல்லா புக் பேக்கை நல்லா படித்து வச்சிங்க. தாராளமாக உங்களால் 1 marksல் ஃபுல் மார்க்ஸ் எடுக்க முடியும், 15க்கு 15. ஸோ இதில் ஒவ்வொரு லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் தரேன். ஆல்ரெடி வீடியோவும் அப்டேட் பண்ணியாச்சு. சப்போஸ் வீடியோ அப்டேட் பண்ணாமல் இருந்தால் அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன், சரிங்களா. மினிமம் இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து படிச்சிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் வந்து படிக்கணும், சரிங்களா, ப்ளஸ்ஸு இன்டீரியரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பாட்னியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்டேட் பண்ணது எல்லாமே வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சுவாலஜிலையும் அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம், சரிங்களா. அதனால் தாராளமாக நீங்கள் வந்து படிங்க. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் டாப் மோஸ்ட் கொஷின்ஸு, ஸோ என்னென்ன இருக்கோ சாப்டர் வைஸாக என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அப்டேட் பண்ணுறோம். இதோட ஸ்டடி பிளானும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணி எக்ஸாம்ஸ்க்கு தவறாமல் ஆஃப்டர்நூன்லேயே இந்த பின்னாடிங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எதாவது டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதற்கு முன்னாடி அப்டேட் பண்ண கொஷின்ஸோட வீடியோ லிங்க் அண்ட் பிடிஎஃப் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துங்க. தேங்க்யூ ஆல்.